தொழில போட்டி இருக்க வேண்டியதான். போட்டி இருந்தாதான் தொழில் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் யாரு நேரா தொழில மோதுறாங்க? பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு வந்து பின்னால குத்தி விடுறான். ஆமா, நீங்க கம்பெனிக்கு சேர வேண்டிய 22 லட்சத்தை உடனே டிராப்ட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா அது கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். சிலைத வேற, தொழில் வேற. பிசினஸ் இஸ் பிசினஸ். ஓகே, இந்த பாருங்க சார், பிசினஸ்ல நியாயம் தவறி நடக்கவே மாட்டார். பேச்சிலே அப்படித்தான், சொன்ன சொல் மாறவே மாட்டார். உண்மைதான். இருந்தாலும் முதலாளியை நேர்ல பார்த்து பேசிட்டா எங்க மனசுக்கும் திருப்தியா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். அவருக்கு இந்த வளவளன்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. வந்தது விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கல. நமஸ்தே ரவிசங்கர் ஜி. குட் மார்னிங். உங்க முதலாளி என்ன சொன்னார்? பணம் கொடுத்து அனுப்பி இருக்காரு. அந்த செக்கை திருப்பி வாங்கிக்க சொன்னார். பேங்க்ல பணம் இல்லைன்னா எதுக்கு அது செக் கொடுக்குறீங்க? பணம் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நான் சரக்கு அனுப்பிச்சிட்டு போறேன். பிசினஸ்ல இந்த மாதிரி தில்லு முள்ளெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? லாஸ்ட் ஒன். குமார், 10:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு செக்க வாங்கிட்டு போங்க. உங்களை ஆபீஸ்க்குள்ள வர சொன்னேன். அர்ஜென்ட்டா மத்தியான பிளேன்ல பாம்பேக்கு போறோம். அதனால உங்களை நேர்ல பார்த்து பிசினஸ் முடிச்சிட்டு போலாட்டு வந்தோம். நான் எந்த பிசினஸ் வீட்டுல பேசுறது உங்களுக்கு தெரியுமில்ல. மன்னிக்கணும், ஊருக்கு போற அவசரம். ஆல் ரைட், உங்க ஜெனரேட்டரை நான் எடுத்துக்கிறேன். குமார் கிட்ட வேலை சொல்லி அனுப்பிச்சிருந்தேனே. அந்த 2 ஜெனரேட்டரும் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது. நீங்க 2,50,000 ரூபாய்க்கு கேட்டதா உங்க செக்ரட்டரி சொன்னாரு. ஓகே சார், 3 வருஷத்துக்கு முன்னால வாங்கிருக்கீங்க. எவ்வளவு ஓடி இருக்கும், என்ன தேய்மானம், அதெல்லாம் கழிச்சுட்டு தான் அந்த வேலையை சொல்லி அனுப்பிச்சேன். அதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணு இல்லைங்க. ஜெனரேட்டர் அப்படியே புதுசா இருக்கு. ஒரு 25,000 ரூபாய் கூட போட்டு கொடுத்தா உங்களுக்கும் குறைஞ்சிட போறது இல்ல. படுத்தி லாபம் சம்பாதிக்க நான் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி என்ன ஏமாற்றி மற்றவங்க லாபம் அடையறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பிசினஸ் இஸ் பிசினஸ். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி பண்ணிக்கோ. இதுக்குமே நான் என்னங்க சொல்ல போறேன்? நீங்க கொடுக்கறத கொடுங்க. குமார், நீங்க போங்க, பணத்தை அனுப்பிச்சு. ரவிசங்கர், ஓ கால் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து, கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் தியாகராஜன் பேசுறேன். ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ சரி, ரவி ஹியர். ஹாய் சன், ஹவ் ஆர் யூ? அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேளுங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாடி? ஐ அம் ஃபைன். முன்ன விட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதுப்பா. டாக்டர் என்ன சொன்னார்? அப்பா எப்ப ஊருக்கு வர்றாருன்னு கேளுங்க. எனக்கு தெரியும். எப்ப டாடி ஊருக்கு வரீங்க? இன்னும் 3 மாசம் இங்கே இருந்தாகணும்னு டாக்டர் சொல்றாங்கப்பா. இன்னும் 3 மாசம் ஆகுமா? 6 மாசம் ஆனாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க. 6 மாசம் ஆனாலும் நல்லா, எனக்கு தெரியும். 7 மாசம் ஆனாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க டாடி. பிசினஸ்ல எப்படி இருக்குது? பிசினஸா? பிசினஸ் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும். பிசினஸ் நான் கவனிச்சுக்கிறேன் டாடி. ஓகே, பை பை. ஆபீஸ் நேரமாச்சு. எனக்கு தெரியும். ஓ, ஆபீஸ் நேரமாச்சு. வணக்கம் சார். குட் மார்னிங் 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 சார். ஏன் இந்த சேர் காலியா இருக்கு? இன்னும் வரலைங்க சார். குட் மார்னிங் சார். டைம் என்ன? 9:45. ஆபீஸ் எத்தனை மணிக்கு? 9:30. ஏன் லேட்? இது ஆபீஸ்க்கு மட்டும் நஷ்டம் இல்ல, உங்களுக்கு நஷ்டம் தான். வாழ்க்கையில எப்பவும் பஞ்சுவலா நடந்துக்கங்க. நேரம் போனா திரும்பி வராது. போய் வேலை செய். குட் மார்னிங் சார். லண்டன் எக்ஸ்போர்ட் புது லைசன்ஸ் என்னாச்சு? இன்னும் வரல சார். வரலேன்னு இங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏசிசி ஆபீஸ் போய் கேளுங்க. எஸ் சார். குட் மார்னிங். என்ன? மதுரை காலா? வந்தா கொடுங்க. சார், உங்களை பார்க்க சாரதா ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்திருக்காரு. ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு இங்க என்ன வேலை? ஒண்ணுல ஆபீஸ் அவர்ஸ்ல யாரையும் அனாவசியமா கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நானா கூட்டிட்டு வந்தேன், அவராதான் வந்திருக்காரு. சரி சரி, வர சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ மீனாட்சி மிஸ் சார். இல்லைங்க, சாரதா ஹைஸ்கூல். என்ன சௌக்கியமா? ஏதோ ஆண்டவ முன்னியத்துல நல்லா இருக்கு. என்ன சமாச்சாரம்? உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். ஓஎஸ், உங்க டாக்டர் நேத்தே வந்து சேர்ந்துருச்சு. என்ன சொல்லுங்க?
உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். பேல்ஸா 5000 நேத்தா அனுப்பிச்சாச்சு. கொஞ்சம் இருங்க. ஏப்பா அந்த பேல்ஸ் அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சாச்சே. நேத்தா அனுப்பிச்சாச்சா? என்ன சமாச்சாரம்? உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். அதையே எத்தனை தடவை சொல்லுவீங்க? நல்லா இருக்கு. உங்க அண்ணன் நல்லா இருக்காரா? எனக்கு அண்ணனே இல்லைங்கண்ணே. அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க வேற ஏன் குறுக்க பேசுறீங்க? நம்ம இயர்போன் பேட்டரி கொஞ்சம் வீக்குன்னு அதையே என் கதல சொல்லிவிட்டு உருவி போடு. நான் அப்புறம் பேசுறேன். என்ன சொல்லுங்க? உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். தப்புங்கிறீங்களா? உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். மேல போங்க. நம்ம ஹைஸ்கூலுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்ட போறோம். கட்டுங்க. அதுக்கு நிதி திரட்ட நாட்டிய நிகழ்ச்சி ஒண்ணு நடத்த போறோம். நடத்துங்க. அதுக்கு நீங்க அவசியம் வந்து தலைமை தாங்கணும். நான் போய் டான்ஸுக்கு தலைமை தாங்கிறதாவது? நோனோ. உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். அவர் இருந்தா இந்த பங்கன்ல கலந்துக்கிடுவாரு. அவர் ஊர்ல இல்லாததுனால நீங்க அவசியம் வந்து அதுல கலந்துக்கிறேன். எனக்கு டைம் இல்ல சார். உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரதா இவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன கேட்காம நீ ஏன்டா ப்ராமிஸ் பண்ண? என்ன மாமா ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்க. இது ஆபீஸ். மாமா மச்சான் வீட்டுல வச்சுக்க. எஸ் சார். நீங்க தலைமை தாங்க ஒத்துக்கலன்னா என் மானமே போயிடும். வாங்க சார். ப்ரோக்ராம் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு? 7ஆம் தேதி 6:30 மணிக்கு. எனக்கு அன்னைக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்கு. எனக்கு 7 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு 7 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. நான் கரெக்டா 6:30 மணிக்கு வருவேன். 7க்கெல்லாம் என்ன விட்டுறணும். உங்க காலையில வந்துருங்க. என்ன 7 மணிக்கெல்லாம் விட்டுறணும்னு சொல்றேன். நீங்க தலைய கசம் தான் போகுது. வாங்க. ஹலோ. கூப்பிட்டீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாங்களே லலிதா, அவங்க அப்பா சண்முக சுந்தரம் இருக்காரு, ரொம்ப பேர் போட நட்டு விடார். உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். சார் போய் டான்ஸ் ஆரம்பிச்சு சொல்லுங்க. வாடா 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 உட்கார்றா. அப்பாடா, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் கூடுவாஞ்சேரி குப்புசாமி, நாட்டிய கான்ட்ராக்டர். லலிதாவை எங்க ஊருக்கு புக் பண்ண வந்திருக்கேன். ஆமா, நீங்க எந்த ஊருக்கு புக் பண்ண வந்தீங்க? என்ன டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்? 5 ரூபாங்க. 5 ரூபா டிக்கெட் பின்னால இருக்கு. அப்படியா? பின்னாடியா இருக்கு? எந்தரா? டேய் வாடா, அந்தால அடிச்சாலும் அடிப்பான். குமார், என்ன மாமா? இந்த தியேட்டருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாடகை கிடைக்கும்? 500 ரூபாய். குறைஞ்சது மாசத்துக்கு 20 ப்ரோக்ராம் நடக்கும். மாசம் 10,000 ரூபாய். அப்படின்னா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். நம்மளும் இந்த மாதிரி ஒரு 10 தியேட்டர் கட்டி போடலாமா? மாமா, நம்ம டான்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இப்ப எதுக்காக பிசினஸ்? தாய்மார்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் ஸ்தாபகரும் ஊரகருமான உயர்திரு தியாகராஜன் அவர்களின் செல்வ புதல்வர் ஸ்ரீமான் ரவிசங்கர் அவர்கள் நமது ஹாஸ்டலுக்கு ரூபாய் 25,000 நன்கொடை அளித்துள்ளார்கள். ஏனென்றால் இது அவங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். அவங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். அவர்களுக்கு அவசரமான வேலை இருப்பதின் காரணமாக போக வேண்டியிருப்பதனால் அவர்கள் மேடைக்கு வந்து தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கிறேன். ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க. ஐயா 2 வார்த்தை பேசணும். என்ன பேசுறது? டான்ஸ் பாத்தீங்கல்ல, அதை பத்தி 4 வார்த்தை பேசுங்க. அது எனக்கு தெரியும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வந்து வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிட்டு எனக்கு பழக்கம் இல்லை. காரணம் வந்து எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது. வந்து ஒரு பொண்ணு மேடையில கைய கால தூக்கிச்சு, நீங்களும் வந்து ஏதோ கை தட்டினீங்க. வந்து இதெல்லாம் ஏன்னு எனக்கு புரியல. வந்து வந்து இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ அம் a businessman. இந்த நேரத்தை வேற எதுலயாவது ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா நிறைய பணம் கிடைச்சிருக்கும். ஆல் ரைட், ஏதோ கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். தேங்க்யூ வெரி மச். வேற என்ன செய்யணும்? ஐயா கையாலே லலிதாவுக்கு இந்த பொன்னாடிய போத்திடு. அம்மா, பெரியோர்களே, இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் தலைமை தாங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய பாராட்டு கலையில நான் முன்னேறதுக்கு எனக்கு உற்சாகமும் ஊக்கமும் தரும்னு ஆசையோட இருந்தேன். ஆனா கலையை பத்தி ஒண்ணுமே தெரியாத தொழிலதிபர் கேவலம் டொனேஷனுக்காக தலைமை தாங்க வச்சுட்டாங்க. பாராட்டு பெற வேண்டியவங்களுக்கு எப்படி தகுதி வேணுமோ அதே மாதிரி பாராட்ட வர்றவங்களுக்கும் தகுதி இருக்கணும். இனிமேலாவது கலையை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களை தலைமை தாங்க கூப்பிட்டு எங்களை மாதிரி கலைஞர்களை அவமானப்படுத்த வேண்டாம்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.
ஐயா 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 அவ ஏதோ தவறலா பேசிட்டா மன்னிச்சு ஐயா ஐயா அதான் போயா. மேடையில என்னைக்காவது நீ ஒழுங்கா தாளத்தோட ஆடி இருக்கிய லலிதா? இப்ப வர்ற ஜனங்கள்லாம் என்ன ஆட்டத்தைய பார்க்க வர்றாங்க, ஆளை தாண்டி பார்க்க வர்றாங்க. அப்பா, சபா செக்ரட்டரி எதுக்காக அவ்வளவு அவசரமா உங்களை கூப்பிட்டு சார்? அடுத்த மாசம் ஏதாவது ப்ரோக்ராம் கேட்டாரா? இல்லம்மா, இந்த மாசத்துல இருந்த எல்லா ப்ரோக்ராமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்பா? இனிமே இந்த ஊர்ல நம்ம நாட்டு நிகழ்ச்சி நடத்தவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஈட்டி எட்டின வரைக்கும் பாயும், பணம் பாவாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்க. நம்ம நாட்டு நிகழ்ச்சிக்கு அன்னைக்கு தலைமை தாங்கினாரே அந்த பணக்காரனோட செல்வாக்கு இப்ப நம்ம வாழ்க்கையோட மோத ஆரம்பிச்சிருச்சு. இரும்பு பெட்டிக்கோ இதயத்துக்கோ சம்பந்தமே இல்லைன்னு இப்பதான் புரியுது. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். உட்கார். என்ன விஷயம்? கூடுவாஞ்சேரி குப்சாமினா நம்ம வட்டாரத்துல தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கூடுவாஞ்சேரி தெரியும், ஆனா குப்புசாமி நான் என்ன விஷயமா வந்தீங்க? எங்க ஊர்ல 10 நாள் திருவிழா. சாத்தூர் தாண்டா வந்திருக்கிறா, ஜலகண்டாவரம் ரம்பா வந்திருக்கிறா, அவளைய நம்ம ரவுடி சரோஜா கூட வந்திருக்கிறா. ஆனா நம்ம பாப்பாவோட கால் தான் எங்க ஊர்ல படவே இல்லை. மொத்தம் 10 நாள் திருவிழா. மொத்தமா பேசிக்க, அட்வான்ஸ் இப்பயே கொடுத்துட்டு போறேன். என்னை பத்தி நான் அதிகமா சொல்ல விரும்பல. இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம பாப்பா மட்டும் ஒத்துக்கிச்சு பாப்பாவை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவேன். அப்பா, என்னம்மா? கடவுளா பார்த்து இந்த நேரத்துல இவர் அனுப்பியிருக்காரு. கொஞ்சம் ஏறத்தாழ இருந்தாலும் பேசி முடிச்சிருங்கப்பா. ஐயா, போக்குவரத்து செலவு இல்லாம ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க 3 ரூபாய் வாங்குறோம். நீங்க மொத்தமா 10 நாள் நிகழ்ச்சின்னு சொல்றீங்க. 20 ரூபாய் கொடுங்க போதும். அப்பாடா, நீங்க எங்க அதிகமா கேட்டுடுவீங்களோன்னு பயந்தேன். நியாயமா தான் கேட்டிருக்கிறீங்க. இந்தாங்க, நீங்க பேசுனதுல பாதி அட்வான்ஸ் 10 ரூபா பிடிங்க. அஞ்சலி, உன்னை பார்த்தவனே நினைச்சையா நீ சரியான தேங்காய் முடி கேசுன்னு. நீ எல்லாம் ஒரு கான்ட்ராக்டர். அவர் என்ன 20 ரூபாய் கேட்டாரு? 20,000 ரூபாயா? 20,000? நான் என் வாழ்க்கையில மொத்தமா பார்த்ததே இல்லையம்மா. முதல்ல இடத்த காலி பண்ணி. நட்டுனர ஆம்பளையா பொம்பளை ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், அதுல இவன் வேற. இதுக்காக ஏன்பா கவலைப்படுறீங்க? அந்த முதலாளி கிட்ட பணம் இருக்கலாம், நம்ம கிட்ட கலை இருக்கு. அவருடைய பணத்துக்கு இந்த ஊர்ல செல்வாக்கு இருக்கலாம், நம்முடைய பரத கலைக்கு எங்க போனாலும் மதிப்பு இருக்கு. பேசாம வெளியூர்ல ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. ஆமாப்பா. இந்த சமயத்துல நீங்க ப்ரோக்ராம் கொடுத்தா அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மிஸ்டர் சண்முகசுந்தரம், எங்க சபாவுக்கு ப்ரோக்ராம் போனது நாங்க உங்ககிட்ட கேட்ட போதெல்லாம் டேட் இல்ல எங்களை அலைய வச்சுக்க. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணுமா? நான் அதுக்காக சொல்லல. வெரி சாரி. 2 மாசத்துக்கு எங்க சபால ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்க டேட் தான் கொடுக்குறோம். மிஸ்டர் சண்முகசுந்தரம், உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் எங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த சபாவை ஆரம்பிச்சு வச்சது ரவிசங்கருடைய அப்பா மிஸ்டர் தியாகராஜன் தான். அவரை பகைச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்க முடியுமா? நீ கொஞ்சம் மனசு வச்சா. ஐ எம் வெரி சாரி. யாரம்மா நீங்க? உங்க முதலாளியை பார்க்கணும். ஐயா ஆபீஸ்க்கு புறப்படுற நேரம், இப்ப பார்க்க முடியாது. அவரை பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் போக முடியாது. லலிதா வந்திருக்கேன்னு சொல்லு. நீயா? நானேதான். இங்க எதுக்காக வந்தேன்? நான் உங்ககிட்ட தர்மம் கேட்க வரல, நீங்க செஞ்சது தர்மமானு கேட்க வந்தேன். What do you mean? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதும், இரக்கம் இல்லாம மற்றவங்க ரத்தத்தை உறிஞ்சி லாபம் சம்பாதிக்கிறதா சார் முதலாளிங்க குணம். Nonsense. இந்த வழவடால் பேசுறது எனக்கு பிடிக்காது. Come to the point. கலைய தொழிலா மட்டும் இல்லாம அதை தெய்வமா நினைக்கிறவனா, அந்த கலையை பத்தி புரிஞ்சுக்காம நீங்க அலட்சியமா பேசுனீங்க. அதை தாங்க முடியாத ஆத்திரத்துல நான் என்னமா பேசிட்டேன். அதுக்காக எந்த சபாவிலுமே எங்க நிகழ்ச்சியை நடக்க கூடாதுன்னு போன் பண்ணி சொல்லிட்டீங்களே, இது நியாயமா? What? நானா? பின்ன என்னையோ என்ன நம்பி இருக்கிற குடும்பங்களையும் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கண்டபடி வளராது. வந்துட்டியா? உங்களை மாதிரி கூட்டத்தை எல்லாம் வயிற்றுல அடிச்சாத்தான் காலில் வந்து விடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குமார். ஆமா, எல்லா சபாக்களுக்கு நான் தான் போன் பண்ணி சொன்னேன். முதல்ல சபா செக்ரட்டரிக்கு போன் பண்ணு. லலிதா, ஐ எம் வெரி சாரி. இந்த மழை ஏதோ புரியாம பண்ணிட்டு அவருக்காக உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் சாரி.
குட்டியா ரைட். கிருஷ்ணமூர்த்தி, ரவி, குட் மார்னிங். என்கிட்ட இருக்கான ஒரு படிச்ச முட்டாள். அவன் பேச்ச கேட்டுட்டு லலிதாவோட ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்களாமே. நீங்க தானே சொன்னீங்களா? சேச்சே, நான் எதுக்காக சொல்றேன்? அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதான். உடனே எல்லா சவாலையும் சொல்லி லலிதாவோட ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு செய்யுங்க. லலிதா, உன் ப்ரோக்ராம் நடக்காம போறதுனால உனக்கு எவ்வளவு நஷ்டம்னு சொல்லு, அதை நானே கொடுத்துறேன். வேண்டாம் சார், உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கல, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கல, அதனாலதான் இவ்வளவு குழப்பமும். இப்பவும் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி எனக்கு கலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதே சமயம் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியாது. நடந்த சம்பவத்துக்காக மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை பத்தி இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் வரேன். மோகனா, அம்மா மோகனா. யாரு? ஆடாட தேங்காய் மூடி. கூடுவாஞ்சேரி குப்புசாமி, பெரிய கான்ட்ராக்டர். ஏதோ ஒண்ணு உட்காருங்க. என்ன இப்படி திடீர்னு? நானா வந்தேன், உங்க ஆட்டம் என்ன இழுத்துக்கிட்டு வந்ததுங்க. என்ன தழுக்கு, என்ன மினுக்கு, என்ன வெட்டு. நான் முகசுதிக்கு பேசுறவன் நினைக்காருங்க. நீங்க இல்லன்னா அந்த லலிதாவுக்கு பாட்டியே கிடையாது, சத்தியமா சொல்லுவேன். அவன் உங்களை வச்சு நாங்க பணம் சம்பாதிக்கிறான், அவன் உங்களை வச்சு நாங்க புகழ் சம்பாதிக்கிறான். ஆனா உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. என்னங்க பண்றது? திறமை என்கிட்ட இருக்கு, அதிர்ஷ்ட காத்து அவ பக்கம் எல்லாம் வீசுது. என்ன கை தூக்கி விடுறதுக்கு யாருங்க இருக்கா? நான் இருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். ஊர் ஊரா கொட்டாய் போட்டு அதுல உங்க டான்ஸியே நடக்கு. உங்க பேரை பிட் நோட்டீஸ்ல போட்டு தெரு தெருவா பறக்க உடல. என் பேரு கூடுவாஞ்சேரி குப்புசாமி இல்ல. எனக்கு தனியா சோழவாடி பழக்கம் இல்லைங்களே. எத்தனை நாளைக்கு நீங்க கூட்டத்தோட ஆட போறீங்க? இல்ல நான் தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க அந்த லலிதா மாதிரி முன்னாலே வேணாமா? இந்தாங்க 21 புடிங்க அட்வான்ஸ். வர திங்கட்கிழமை டான்ஸ், ஞாயிற்றுக்கிழமை முதல் பஸ்ல புறப்பட்டு வாங்க. மகனா, உங்களை அந்த கனவு கண்டி ஹேமா மாலினி மாறி நான் ஆக்கி, அந்த நாட்டிய பேரொழி பத்மினி மாறி நான் ஆக்கி, உங்களை கூடிய சீக்கிரத்துல நான் எங்கேயோ கொண்டு போய் விட போறேன். ரவி, ஓகே, பார்க்கலாம். அது ஒண்ணும் இல்லை. ஓகே ஓகே. வணக்கம் சார். ஹலோ லலிதா, பாபா பாபா. ஓகே. என்ன டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் எப்படி நடக்குது? உங்க புண்ணியத்துல இப்ப நிறைய ப்ரோக்ராம் நடக்குது சார். சரி. அடுத்த வெள்ளிக்கிழமை அநாத விடுதி நிதிக்காக புதுசா ஒரு நாட்டு நாடகம் நடத்த போறோம். சரி. அதுக்கு நீங்க தலைமை தாங்கணுமா? வேண்டவே வேண்டாம், அந்த வேலை வேண்டாம். எவ்வளவு டொனேஷன் வேணாலும் கேளு, நான் கொடுக்க. என்ன சார் நீங்க இன்னும் அதை மறக்க மாட்டேங்கிறீங்களே? உன்னையும் மறக்க முடியாது, அன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் மறக்க முடியாது. தயவு செஞ்சு அந்த சம்பவத்தை மட்டும் மறந்துருங்க. இப்ப நான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட வரல. Thank God. ஆனா எப்படியாவது நீங்க வந்து எங்களை போல உள்ளவங்களை கௌரவிக்கணும். இந்த பாரு லலிதா, நான் ஒரு பிசினஸ் மேன். இந்த டிராமா டான்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது, இஷ்டமும் கிடையாது. சார், பகலெல்லாம் பாடுபடுற தொழிலாளிக்கும் உங்களை போல ஓய்வில்லாம இருக்கிற முதலாளிக்கும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த நாட்டியமும் சங்கீதமும். அதை எதுக்காக நீங்க இப்படி வெறுக்கிறீங்க? நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் அதை வெறுக்கல, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப நான் புதுசா அரங்கேற்றம் பண்ண போற நாட்டியத்தை நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா போதும். அப்புறம் நான் உங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. என் நாட்டு நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு நீங்களே தேடி அலைவீங்க. ஓகே, பட் ஒன் கண்டிஷன். நான் வந்து half an hour மேல இருக்க மாட்டேன். ஓகே ஓகே சார். என்னுடைய டொனேஷன். தேங்க்யூ சார். இதுவும் முக்கியம், இதை விட நீங்க வர்றதும் முக்கியம். வரேன். லலிதா, இன்னைக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதம். தேங்க்ஸ். நீ சிங்கப்பூருக்கு வந்து நான் ப்ரோக்ராம் கூட. நான் அப்பாவை கேட்டுட்டு சொல்றேன். நீ எப்ப வரேன்னு மட்டும் சொல்லு. எல்லா செலவும் எங்க செலவு. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் கவனிச்சுக்க சொல்றேன். ஹலோ, சொன்னபடி நீங்க என் டான்ஸ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கல்யாணி,
லலித், இவர் மிஸ்டர் ரவி, பெரிய தொழிலதிபர். இவர் மிஸ்டர் பிரபு, சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ்மேன். ஹலோ. இவதான் என் ஃப்ரெண்டு கல்யாணி. வணக்கம். முந்தி எங்க ட்ரூப்ல தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் இவர் ப்ரோக்ராம் பார்க்க வந்தார். அவ்வளவுதான். உடனேயே என் தோழியை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூருக்கே சரி எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. அப்புறம் மிஸ் பண்ணுவோம். டான்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அப்படித்தான் இவ்வளவு நாள் இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டான்ஸ் எப்படி இருந்தது? டான்ஸ் உன் கையை இப்படி அலமாரி இப்படி இப்படி நீ அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கழுத்தை டிக் 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 பியூட்டிஃபுல். இப்போ உனக்கு என்ன பிரசன்ட் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அடடே, ரோஜா பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? தினம் ஒரு லாரிலோடு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ. மறுபடி ப்ரோக்ராம் எப்ப இருக்கு? பாத்தீங்களா, நான் அன்னைக்கே சொன்னேனே, ஒரு தடவை என் டான்ஸ பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்போன்னு நீங்களே கேட்பீங்க. இந்த மாசம் 15, 16ஆம் தேதி கொடைக்கானல். வர்றீங்களா? எனக்கு வேலை நிறைய இருக்கு. See you. Bye. Bye. மணி 10 போது இன்னும் பஸ்ஸ காணோம். ஏன்னு ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிருக்குமோ? எப்படி? மோகனா வர்ற பஸ் மரத்துல மோதி அப்படியே கவிழ்ந்து மோகனாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? அறிவு கட்டவன், எதுக்கு எடுத்தாலும் அபசகனமா பேசுற. நல்ல வார்த்தையே வாயில வராதா? அண்ணே, பஸ் வந்துருச்சு. வாங்க 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 வாங்க. உங்களுக்கு ஒரு நாள் நாங்க காட்டுக்கிட்டே இருந்தோம். இது அவங்கிட்ட வெட்டி படுக்கையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். விளம்பரம் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? அதை பற்றி கவலையே படாதீங்க. 1000 பிட் நோட்டீஸ், 500 வால் போஸ்ட், முச்சந்திக்கு முச்சந்தி உங்க பேரு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு ஜனங்கள்லாம் காட்டுக்கிட்டே இருக்காங்க. வண்டி எங்க? என்ன இது? கட்ட வண்டி? கார் வரல? எங்க ஊருக்கு இதாங்க கார் மாதிரி. சும்மா 4 மைல் வரைக்கும் நம்ம காலைய காரு கூட விரட்டி பிடிக்காது. நீங்க வாங்க வாங்க. நீங்களும் இந்த லலிதா மாதிரி முன்னேற வேணாம். இந்த பாருங்க, இப்பதானே நீங்க என் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கீங்க. கொஞ்சம் பொறுங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். வாங்க வாங்க, மொல்லமா வாங்க. முள்ள ஏறண்டா அண்ணே, வண்டி என்ன பாதையில போகுது? குறுக்கு பாதையில தான். ஐயோ, வேணாம் வேணாம். ஏண்டா? ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எப்படி? போற வழியில வண்டி இறங்க. ஏங்க இங்க இறங்க சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க தங்கறதுக்கு இங்கதாங்க ஏற்பாடு பண்ணிருக்க. இங்கயா? சத்திரம் மாதிரி இருக்கு. மாதிரியா? சத்திரமே தான். இந்த ஊர்ல வேற லாட்ஜே இல்லையா? எங்க ஊருக்கா இதாங்க லாட்ஜ் மாதிரி. ஐயோ, என்னங்க சத்திரத்துக்கு கொண்டாந்துட்டீங்க? ஐயோ, நீங்க தப்பா நினைக்காதீங்க. இதை ஏன் சத்திரம் நினைக்கிறீங்க? சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த ஏரிக்கிற காத்து சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு வரும். அது பட்டத்துல கிடைக்காதுங்க. என்ன என்ன அம்பான்னு விட்டுட்டு ஓடியாந்துட்டீங்களே. ஏண்டா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்த? நம்ம விளம்பர வண்டி வந்துச்சு, அதுல ஏறிக்கிட்டு வந்துட்டு. எட்டுக்கார பையன், வாயை மட்டும் துறக்காத. அம்மா மோகனா, இவன் தான் எனக்கு வலது கை மாதிரி. உங்களுக்கு துணையா இருப்பான். நான் போய் சாப்பாடு அனுப்புறேன், நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. மோகனாம்பா, ராத்திரிக்கு இங்கே தங்க போறாங்க. ஆமாண்டா. ஒரு வேலை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எப்படி? நம்ம ஸ்ரீபாட்டு சிங்காரி இங்க படுத்திருக்கும் போதுல பாம்பு கடிச்சு செத்தாங்க. அவளை பாம்பு கடிச்சதுனால செத்தா. இப்ப நீ வாய திறந்து வர வழிய கடிச்சு கொண்டு யார் யாருக்கிட்ட எப்ப? அவன் சும்மாங்க ஏதோ வளருவாய்ப்ப டப டபன்னு சொல்லிட்டா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அட நீங்க ஒண்ணு, நான் பாஞ்சாலங்குறிச்சியில பிறந்தவளாக்கும். பாம்புக்கு பயப்பட மாட்டேன், சிங்கமே வந்தாலும் பயப்பட மாட்டேன். நீங்க போய் சாப்பாட்டை அனுப்புங்க. கோழி குழம்பு மறந்துடாதீங்க. கோழி குழம்பு கொடியும் ஸ்டூப்பார்னு சொன்னாரு. அவர் எப்படி இங்க வருவார்னு எதிர்பார்க்கிறேன். அவர் எங்க இங்க வரப்போறாரு? கண்டிப்பா வருவார். மல்லிகை, கனகாம்பரம், மறிக்குழுந்து. அம்மா, பூ வாங்குறீங்களா? லலிதா, உனக்கு பூ வேணுமா? வேண்டாம். ஏன்? எனக்கு வேண்டிய பூ அவர் கொண்டு வருவார். ரவி, ரவி. குட் மார்னிங் சார். நீங்க எங்க வந்தீங்க?
நீங்க தானே சார் பண்ணக்காட்டு எஸ்டேட் சுத்தி பார்க்க சொல்லி டூர் அனுப்பிச்சீங்க? ஆனா எஸ் எஸ். ஹலோ, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பு. லலிதா, ரவி. ஹலோ மிஸ்டர் ரவி, எங்க வந்தீங்க? டீசலுக்கு வந்தீங்களா? எஸ் எஸ். நோ, நான் பிசினஸா வந்தேன். இந்த ஊருக்கு வந்து எனக்கு தெரிவிக்கவே இல்லையே. நான் இன்னைக்கு உங்களை விட போறது இல்ல. நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாங்க, கமான். ஹலோ. என்ன லலிதா, என்னமோ சொன்ன, வெறும் ஹலோவோட விஷயம் முடிஞ்சு போச்சே. லலிதா. ஹலோ. உனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு கொடைக்கானல் வந்திருக்கேன். என்ன ஹலோ சொல்லிட்டு போறேன்? பின்ன உங்களுக்காக எவ்வளவு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க மட்டும் வெறும் ஹலோ சொல்லலாமா? நான் என்ன பண்றது? என் மேனேஜர் வந்துட்டானே. உங்க மேனேஜர் வந்தா எனக்கு என்ன? எங்க அப்பாவுக்கு வேண்டிய வந்துட்டானே. யார் வந்தா எனக்கு என்ன? அந்த பொண்ணுங்க பூ வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், அவர் எனக்காக பூ கொண்டு வரேன்னு சொன்னேன். எங்க பூ? பூ வேணும் நான் கேள, ஏன் கடிக்கிறேன்? இதோ பூ கொண்டாங்க. வச்சுக்கோ. இந்த பூவை அப்பவே கொடுத்துருங்க. இவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவே என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. சாமி, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவே ஹலோ சொல்லிட்டு போறேன். நீ Shut up! லலிதா, வாங்க. ஆமா, எல்லா டிக்கெட்டுகளையும் நீங்களே வாங்கி எதுக்காக அவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? look, உன் ஆட்டத்தி அழகியும் நான் ஒருத்த மட்டும் தான் ரசிக்கணும். வேற யாரையும் அனுமதிக்க மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் கூடாது. அந்த சுயநலத்துல தான் என் சந்தோஷமே இருக்கு. லலிதா, அப்பா, நீங்க புறப்படுங்க. நாளை காலை 5 மணிக்கு மெட்ராஸ் புறப்படுறோம். எல்லாம் தயாரா இருங்க. அப்பா, நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறேன். இந்த விஷயத்தை கண்டாக்ட் சொல்லிட்டு வரேன். அமைதி, அமைதி. மோகனாம்பாள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதி, அமைதி. எங்க என்னங்க பக்கவாத்தியக்காரங்களை நான் காணும். பக்க வாய்ச்சிருக்காரா? அதான் கிராம பொண்ணு. ஆமாங்க, கிராமத்து பொண்ணு. 60 பேர் வாய்ச்ச வாத்தியமும் அது உள்ளதா இருக்குது. அதை போட வேண்டியதா, நீங்க ஆட வேண்டியதா. ஐயோ, எனக்கு ஜாதியோட சேர்ந்து ஆடிதாங்க பழக்கம். இது மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆடி பழக்கம் இல்லைங்க. அதுக்கெல்லாம் இந்த வேலையில அதையும் ஆடி பாத்திர வேண்டியதானே. போடா குண்டா. நீங்க எது வேணாலும் திட்டுங்க மோகனா. உங்க டான்ஸ பார்க்க சொன்னாங்க கேஜேல கூடி இருக்கிறாங்க. வெற்றிக்கு தான் முதல் படிக்கட்டு. துணிஞ்சு காலை எடுத்து வைங்க. பாத்தீங்களா? ஆஹா, நல்ல தகனம். விசில் அடிக்க ஆரம்பிச்சல. அதுங்க மோகனா. என்ன விட்டு கேட்டா போறேன். கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வந்தாத ஆடட்டுமா? அரைக்கண் தட்டி கைப்பட்டு பண்பட்ட கேட்டு கலந்து பார்க்கட்டுமா? கண்ணாடி முன்னாடி தள்ளாடி தள்ளாடி வந்தாக ஆடட்டுமே. அரை கண்பட்டு கைப்பட்டு பண்பட்டதை விட்டு கல்லுண்டு பார்க்கட்டுமே. பிரமாதம். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ தலையை ஆட்டிக்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு. என்ன ஆச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நானும் இப்படி கட்டி பிடிச்சு அப்படியே ஆடணும்னு நினைச்சேன். என்ன தவிர வேற யாரா இருக்க முடியும்? உனக்காகவே வாங்கிட்டு நான் என்ன
என்ன சின்ன குழந்தையா பொம்மை வச்சு விளையாட? இது சாதாரண பொம்மை இல்ல. இசையோடு சேர்ந்து அழகா ஆடுது. சொன்ன மாதிரி. ஒரு செகண்ட் கண்ணை மூடிக்கங்க. பிரிச்சு பாருங்க. பியூட்டிஃபுல். இந்த ஏழையோட அன்பளிப்பு. உன்னை இந்த கட்சிக்குள்ள போட்டு கட்டி எப்பவும் என் இதயத்துக்கு பக்கத்திலேயே வச்சுக்குவேன். அடடே, வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்ன? நாளைக்கு காலையிலேயே ஊருக்கு போகணும். அப்பாவோட ஆர்டர். ஏய், நான்சென்ஸ். வாங்க. உனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு நான் கொடைக்கானல்ல வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஊருக்கு போன எப்படி? நான் என்ன வெளிநாட்டுக்கா போறேன்? மெட்ராஸுக்கு தானே. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன பாக்குறது உங்க சாமர்த்தியம். தினம் காலையில 8:30 மணிக்கு நம்ம வீட்டுக்கு டெலிபோன் பண்ணு. என்ன தவிர யாராவது எடுத்தாங்கன்னா ரவியன் கம்பெனில இருந்து பேசுறேன்னு சொல்லு. ஓகே? ஓகே. அப்ப நான் புறப்பட்டுமா? நானே வந்து விட்டுட்டு வரட்டுமா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? 10 நிமிஷம் கூட இருக்கலாம் இல்லையா? ஜஸ்ட் மினிட். பேக் பண்ணி வச்சியாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. என்ன தைரியம் தான் நீ இப்படி நடப்ப? இனிமே நீ அவனை சந்திச்ச நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். ஜாக்கிரதை.